தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் 2K லவ் ஸ்டோரி. இந்த படத்தோட தலைப்பை என்னன்னு உங்களுக்கு சொல்லும். 2K 2000 பிறந்தவர்களின் லவ் ஸ்டோரி. 2000 பிறந்தவங்க இன்னைக்கு எப்படி வாழ்கிறாங்க, அவங்க எப்படி லவ் பண்ணுறாங்க, அவங்க மனசில் என்ன நினச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இயக்குனர் சுசீந்திரன் எடுத்திருக்காரு இந்த படத்தை சிட்டி லைட் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்ரமணியம் தயாரிச்சிருக்காரு. படத்தில் ஜெகவீர் அப்படிங்கிற ஒரு புதிய நடிகராக அறிமுகமாயிருக்காரு. மீனாட்சி கோவிந்தராஜன் ஐயா நடிச்சிருக்காங்க. அப்புறம் பாலசரவணன், ஆண்டனி பாக்கியராஜ், ஜெயபிரகாஷ், வினோதினி, சிங்கம்புலி மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ஒளிப்பதிவு VS சமந்தகிருஷ்ணன், இசை டி இமான், படத்தொகுப்பு தியாகு, எழுத்து இயக்கம் சுசீந்திரன். இப்போதைய 2K கிட்ஸுக்கு நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்டி, லவர், ஃப்ரெண்டி அப்படிங்கிறாங்க. இதோடைய அர்த்தம் அவங்கள பெற்றோர்களுக்கு புரியல. பெற்றோர்கள் எந்த வயசில் பிறந்திருப்பாங்க? 2000னா 80, அதுக்கு மேலேனா 60. அப்படி பிற்போக்காக போனீங்கன்னா 70, 80s பிறந்த பெற்றோர்களுக்கு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த பெஸ்டின்னா என்ன, ஃப்ரெண்டுன்னா என்ன, லவ்வர்னா என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. குழப்பத்திலே வச்சுருக்காங்க இந்த இப்போதைய இளைஞர்கள். அதனுடைய குழப்பத்துக்கு ஒரு விடை காணும் விதமாக இந்த படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் சுசீந்திரன். படத்தோட நாயகன் கார்த்திக், மோனி அப்படிங்கிற ஹீரோயினும் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சின்ன பிள்ளையிலேருந்து, ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கிளாஸில் படித்து, ஒரே கிளாஸில் ஒரே கல்லூரிக்குள்ளேயும் ஒரே குரூப் எடுத்து படித்து வெளியில் வந்திருக்காங்க. இப்போ அவங்க தனியாக ஒரு வெட்டிங் ஈவெண்ட்ஸ் கவர் பண்ணுற, அப்புறம் குறும்படைப்பு எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ திக்கஸ்ட்னா, மோனியோட மென்சஸ் டேட்டே கார்த்திக்கு தெரியும். அப்போ எவ்வளோ பெரிய திக்கஸ்ட் பாருங்க. அதே மாதிரி கார்த்திக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன சாப்பாடு அவரால் சாப்பிட முடியும் அப்படிங்கிறது மோனிக்கு தெரியும். இந்த அளவுக்கு ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதே நேரத்தில் அதே காலேஜில் இவங்க முன்னாடி இவங்களோட கூட படித்த பவித்ரா அப்படிங்கிற பொண்ணு திரும்பி கார்த்திகை நான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. சரி, நம்மளும் சும்மா தானே இருக்க, லவ் பண்ணுவோமே அப்படி சொல்லி கார்த்திகை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. இந்த லவ் கொஞ்ச நாள்லேயே புட்டுக்குச்சு. அது என்னன்னா, அந்த பவித்ரா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டில் கூட போன ஹீரோ கார்த்திக் தப்பிச்சிட்டார். இப்போ உங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எப்படி அதை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. சரி, யாரோ 2 பேர்த்துக்கு ஒருத்தருக்கு பொண்ணு பார்த்து, ஒருத்தருக்கு மாப்பிள்ளை பார்த்து எதுக்கு கஷ்டப்படுறோம், நீங்கள் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கார்த்திகையும் மோனியையும் சொல்கிறாங்க. ஆனால் 2 பேருமே மறுக்கிறாங்க. நாங்கள் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லவ்வர்ஸ் கிடையாது, எங்களுக்கு 2 பேர்த்துக்கு இடையில லவ் செட் ஆகாது அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்க. இதனடா புதுசாக கர்மாந்திரமாக இருக்குது அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸுக்கே ஒன்றும் புரியல. இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க, அப்புறம் எப்படி லவ் வரலைங்கிறீங்க, என்னம்மா அது அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு லவ் வரல அவ்வளோதான்றாங்க. சரி, ரைட்டு, வேறு இடத்துல பொண்ணு பார்ப்போம், அல்லது அதே இடத்துல அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு இருந்தாங்கன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க, இல்லாட்டி நீ உனக்கு பார்க்குற மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு இருந்துச்சுன்னா அது கார்த்திக் கல்யாணம் பண்ணட்டும். இப்படி கல்யாணம் பண்ணால் ஒரே வீட்டில் 2 பேர் பொண்ணு எடுத்து மாப்பிள்ளை கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பந்தம், ஒரு இணைப்பு கடைசி வரைக்கும் இருக்கும்ல அப்படின்னு பெற்றோர்கள் சொல்கிறாங்க. நல்ல ஐடியா தானே. இதை வச்சுக்கிட்டு இவங்க நிறைய இடத்துல பொண்ணு தேடுறாங்க, மாப்பிள்ளை தேடுறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க, கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி அலையிறாங்க. கடைசியாக இவங்க கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு நிரஞ்சனை மீட் பண்ணுறதுக்காக ஊருக்கு போகும்போது அவன் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, அவரோட தங்கச்சி ஹரிதா இருக்காங்க. அவனை இப்போ கல்யாணம் பண்ணாமல் இருக்கான். சரி, அவனை இவன் கல்யாணம் பண்ணலாமே, மோனி கல்யாணம் பண்ணலாமே, அவளோட தங்கச்சியை கார்த்திக் கல்யாணம் பண்ணலாமே பேசி முடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அதை ஹரிதாவை ஒன் சைடாக லவ் பண்ண அந்த அவரோட சொந்தக்கார பையன் ஒரு குட்டி கலாட்டம் பண்ணி சிங்கம்புலி அவர் 2-3 ஆளை அனுப்பி வச்சு அது நிச்சயதார்த்தத்தை கெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்தை நிறுத்த ஏற்பாடு பண்ணுறாங்க. இவ்வளவு கலைபுரங்களுக்கு இடையில் இந்த 2K கிட்ஸோட கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை சுருக்கம். ஒரு சுசீந்திரன் ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் தான். அவருடைய திரைப்படங்கள் எல்லாம் சிறந்த இயக்கமாக இருந்துச்சு. ஆனால் மக்களிடையே பேசப்படவில்லை அப்படிங்கிறதுக்கு அவர் காரணமாக இருக்க முடியாது. அவர் எடுத்துக்கொண்ட கதைகள் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படம் நிச்சயமாக ஒரு மக்களிடையே நிச்சயம் பேசப்படும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். ஏன்னா 2K கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான வகையில் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ரொம்ப சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க எல்லாருமே. ஏன்னா சிறந்த இயக்குனரால் மட்டும்தான் சிறந்த இயக்கத்தை தர முடியும். அது அந்த அளவுக்கு அவர் எல்லாரையுமே சிறப்பாக நடிக்க வச்சுருக்காங்க. நடிக்க வச்சாலும் இந்த ஜெகவீர் அப்படின்னு ஹீரோ இப்போதான் புதுமுகம், அதனால நம்ம அவரை ஒன்றும் தோண்டி துருவி எல்லாம் அவருடைய குற்றம் சாட்டாங்கன்னா இப்போதான் உள்ளே வந்திருக்காரு. போக போக பிக்கப் ஆயிடுவார் அப்படிங்கிற நம்புவோம். மீனாட்சி கோவிந்தராஜன் ஒரு சிறந்த நடிகை.
இந்த படத்தில் அவங்களுடைய பொசசிவ்ஸை காட்டுறதுக்காக ஒரு சில இடத்துல முகத்தை சுழிப்பாங்க, முகத்தை இருமுன்னு வச்சுக்குவாங்க. அதை கடைசியில் கல்யாணம் பிடிக்காத மாதிரி ஒரு இருண்ட முகத்தோடு இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சிறந்த யதார்த்தமான ஒரு நடிப்பு அவங்க காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பவித்ரான்ற பொண்ணு, அது லத்திகா அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க அந்த கேரக்டரில். அவங்க ரொம்ப அப்பாவியாக உள்ள வர்றாங்க, கடைசி வரைக்கும் அப்பாவியாகவே இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணோட நடிப்பு ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு பாராட்டலாம். இவளுடைய பேரண்ட்ஸாக நடித்தவங்க வினோதினி நடித்தாங்க, ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஜெயபிரகாஷ் மகன் நிரஞ்சன், மகள் ஹரிதா. அந்த ஹரிதாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். அவங்க அந்த நிச்சயதார்த்தத்தில் கலாட்டம் நடக்கும்போது அவங்கள பற்றி அவருடைய மாமா பையன் ஒரு தப்பான வார்த்தையை சொல்லுவோம். அதுக்கு அவங்க அதை ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு தப்பாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவாங்க. ரொம்ப அழகான ஒரு டைரக்ஷன். அந்த இடத்துல ஒரு கத்தி குப்பாடு போட்டு அமைப்பு சட்டையை பிடிச்சி அடித்து விளக்குற மாதிரி அந்த மாதிரி ஷார்ட்டே வைக்காமல் ரொம்ப அழகாக அந்த பொண்ணோட முகத்திலேயே ஒரு அழகான ஒரு எதிர்ப்பை காண்பிச்சு வசனம் பேச வச்சிருக்காரு சுசீந்திரன். அதுக்காகவே ரொம்ப பாராட்டணும் வரும். அப்புறம் அந்த ஊர்களில் இருந்த சிங்கப்புலி அண்ட் கோ, அவங்க ஒரு சின்ன காமெடி, பயங்கர காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ள ஊருக்குள்ளே. அது ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த இடத்துக்கு நமக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடச்சிருக்கு அந்த படம். அப்புறம் நடிப்பெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் ஒளிப்பதிவெல்லாம் பிரமாதம். முதல் காட்சியிலேருந்து கடைசி வரைக்கும் ஒளிப்பதிவு என்ன அழகுன்றீங்க, அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. அது பாடல் காட்சிகளையும் ரொம்ப சூப்பராக ஸ்வீட்டாக படமாக்கியிருக்காங்க. அது எடிட்டிங் அதை விட அதிகம். அவ்வளவு நிறைய ஷார்ட்ஸ் எடுத்திருக்காரு. ஷார்ட்ஸ் எடுத்து மாண்டேஜ் சேர்த்துருக்காரு. அது அவ்வளோ அழகான எடிட்டிங். உண்மை எடிட்டரை ரொம்ப ரொம்ப பாராட்டணும். இவ்வளவு கேட்சிங்காக கொடுக்கணும்னா ரொம்ப வேலை மெனக்கடணும். அது ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க அதை எடிட்டிங். அவர் இசை டி இமான் வழக்கம் போல் அவர் சொல்ல முடியாது, சுசீந்திரனுக்கு ரொம்ப பிடித்தமான இசையமைப்பாளர். அது அங்குலி மகளிர் ஒரு சாங்கு இந்த வருஷம் முழுக்க வச்சு பட்டையை தீட்ட போகுது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகான சாங்கு. அதே மாதிரி இன்னும் 2 சாங்ஸை ரொம்ப கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு இமான். பொதுவாக இந்த படத்தை பார்க்க போனால் ஒரு மிகச்சிறந்த படம் தான். 2K கிட்ஸ் அவசியம் பார்க்க வேண்டிய படம். அதை விட அவங்களுடைய பெற்றோர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம். இந்த படம் சொல்கிற நீதி என்னன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் இப்போதைய காலகட்டத்தில் கடைசி வரைக்கும் நண்பர்களாகவே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக முடியும் அப்படிங்கிறாரு டைரக்டர். அப்படி தான் அந்த கதையை வச்சுருக்காரு. இப்போ அவங்களுக்கு 2 பேர் வேறு வேறு இடத்துல கல்யாணம் பண்ண, 2 வேறு இடத்துல கல்யாணம் பண்ணாலும் சொந்தக்காரங்கள் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் இனிமேல் நல்லா இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனுடைய உண்மையை நம்மளும் புரிஞ்சுக்கணும். சிலரால் கண்டிப்பாக முடியும், பலரால் முடியாது. ஆனால் சிலரால் நிச்சயமாக கடைசி வரைக்கும் நண்பர்களாக இருக்க முடியும். இப்போவும் இருக்காங்க. ஒரு 80s 60s 70s 80s பிறந்தவங்க பழைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ மறுபடியும் ரீயூனியன்ற பேரில் பேசும்போது இன்றைக்கி எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க, இன்றைக்கி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னப்பவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம தான் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இனிமேல் நம்மளுடைய இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் 2K கிட்ஸையும் தாண்டி வரக்கூடியவங்க நிச்சயமாக அதே நட்பை தொடர்வார்கள் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். இதுக்கு ஒரு சிறந்த படமாக இந்த படத்தை கொடுத்துருக்க இயக்குனர் சுசீந்திரனுக்கு நமது நன்றிகளும் பாராட்டுகளும். அவசியம் அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.